சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டுக்குப்பம் 195வது வட்டத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மா. சுப்பிரமணியன் அவர்களின் ஆலோசனையின்படி சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி 195வது வட்ட கழகத்தின் சார்பில் 1/9/2024 அன்று வட்ட செயல் வீரர்கள் கூட்டம் வட்டக்கழக செயலாளர், மாமன்ற உறுப்பினர்கள் ஏகாம்பரம் தலைமையில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் 15வது மண்டல குழு தலைவர் வி. மதியழகன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ், சோழிங்கநல்லூர் தொகுதி செயல் வீரர் கூட்டம் பொறுப்பாளர், மாவட்ட கழக பொருளாளர் வேளச்சேரி எஸ். பாஸ்கர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எம். கே. ஏழுமலை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். உடன் வட்டக்கழக நிர்வாகிகள், அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள், பகுதி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் மற்றும் பாக்க முகவர்கள், கழக முன்னோடிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பல்வேறு வடஇந்திய கட்டடங்கள், பல்வேறு நிறுவனங்கள் உள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பு இதெல்லாம் வரத்துக்கு காரணம் நம்முடைய கலைஞர் அவர்கள் போட்ட விதை. அவருடைய காலத்துல எங்களுடைய வட்டத்துல டைட்டில் பார்க் வந்தது, டைசல் பார்க் வந்தது. அதன் தொடர்ச்சியா தமிழக முதல்வராக பெருகும் நம்முடைய தலைவர் அவர்கள் வந்த பிறகு இந்திய எலக்ட்ரானிக் கம்பெனி வந்திருக்கு. அந்த கம்பெனியில இன்னும் 2 மாசத்துல தலைமை செய்வது ஒரு 40,000 பேர் புதுசா வேலைக்கு இறக்குறாங்க. மாவட்ட ஒன்றிணைப்புடைய துணை அமைப்பாளர் தேர்தல், மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர்கள் அருண்குமார் அவர்களே, பார்த்திபன் அவர்களே, அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்களிப்பை இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மற்ற துறைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய அமைச்சர் அவர்கள். ஆகவே அவர்களை பிரித்து வாங்க வேண்டும். நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கையை நம்முடைய மாமன்ற உறுப்பினர் உடனடியாக அதை நிறைவேற்றி தந்து அந்த கடையையும் பிரித்து இன்றைக்கு உங்களுக்கு நீங்க சீக்கிரமா அந்த பக்கத்திலே வாங்குறாங்க. இன்னும் கூட பின்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்க கூட அந்த பிடிசி குவார்டர்ஸ் ரோடு இணைச்சிட்டோம்னா நீங்க எல்லாம் விரைவில் புரிஞ்ச இடத்துல வந்து உடனடியாக அந்த பொருட்களை வாங்கி செல்லுகின்ற வகையில் அங்கேயே ஒரு மக்கள் நம்முடைய நலவாழ்வு நகரத்தையும் இன்றைக்கு கட்டி வைக்கப்பட்டது ஒரு மருத்துவம் உருவாக்கி உடனடியாக மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்படும். எண்ணற்ற பணிகள் இந்த வாரில் நடந்து இன்றைக்கு மழைநீர் கால்வாய் பணிகள் நடைபெறுகிறது. நீண்ட ஒரு நாட்டான கோரிக்கை முன்னால் பொறுத்தவரையில் ஏகாம்பரம் சொன்னாங்க. பாதாள சக்கர திட்ட பணிகள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களால் பொதுமக்களுக்கு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் குடிநீர் பணிகள் சிறுநீர் ஒரு டேங்க், திருவாரூர் டேங்க் கட்டப்பட்டு தமிழக முதல்வர் திறந்து வைக்கப்பட்டது. அந்த பணிகள் இன்னமும் அது நிறைவடையாமல் அந்த குடிநீர் குழாய்கள் இணைப்புகள் வழங்குவது தாமதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நம்முடைய ராமச்சந்திரன் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் மூலமாக எனக்கு தகவல் தெரிவித்தார். அதையும் உடனடியாக சரி செய்து அது பழைய இணைப்புகளாக பழைய டைப்புகளாக போனால் அந்த இணைப்புகள் எங்கெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடிப்பது சிரமமாக இருக்கிறது. நான் மேலாண்மை இயக்குநரை சந்தித்துக் கொள்கிறேன். நான் அவரிடம் இந்த பிழையை சொல்லிவிட்டேன். இந்த 3 டிவிஷன் 193, 195, 196 நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இந்த பகுதியில் மின்மயம் கட்டுவதற்கு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். முதல்வர் பொறுப்பேற்றதிலிருந்து பல பணிகள் நடைபெறுவதற்கு காரணமாக இந்து சக்தியாக நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களையும் இருந்து கொண்டிருக்கின்றார். எனக்கு முன்னாள் பொதுத்தலைவர் பேசுகிறார். 2006, 2010 திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் ஆட்சியுடன் பட்டாக்கள் 100 நகர் பகுதிக்கெல்லாம் வழங்கப்பட்டது. ஆனா பட்டா மட்டும் தான், ஆனா பட்ட கணக்கில் இல்லை. இது நீண்ட நாள் கோரிக்கை. சட்டமன்றத்தில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் பல கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு இடைவெளி தலைவர் தலைவர்களுடைய மகனாக இருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சருடைய தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலமாக இன்றைக்கு இந்த பட்டாக்களுக்கெல்லாம் இன்றைக்கு புத்துணர்ச்சி கொடுத்து